நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கால்வாசியாக இருக்குது உள்ள இந்த பக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 5 காலங்காத்தால சமையல் பார்த்தீங்களா, மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. ஏன்டா இவ்வளோ காலைல சமைக்கிறோம் அப்படின்னா, இந்த இவ்வளோ காலை நாங்கள் எழுந்துக்கவே மாட்டோம். ஏன்டா இவ்வளோ காலைல சமைக்கிறோம் அப்படின்னா, பனி இங்கே அதிகமாக இருக்குது. திடுதிப்புன்னு நேற்று மத்தியானத்துலேருந்தே ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்று, அப்படியே ஒரு மாதிரி பனி குளிர ஆரம்பிச்சிச்சு. நைட்லாம் உக்கரமாயிடுச்சு. சரி பார்த்தோம், நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. சரி சமையலை பண்ணுவோம் வண்டி வெளியே, அப்படியே இப்போ உள்ளாடியே கதை 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 கதைன்னு இருக்குது. அதுக்காக தூக்கிட்டு வச்சிட்டோம். அதனால திடீர் சமையல். இது என்னன்னா, நாங்கள் ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. திடீர்னு இந்த கத்திரிக்காய்ங்கெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நம்ம கை சைஸ்க்கு. இந்த பாருங்கள், இப்போ ஒன்று காட்டுறேன். இது ஓகே, இது ஓரளவுக்கு சின்னதாக இருக்கா. அது இவ்வளோ பெருசு இருந்தது. இது இவ்வளோ பெரிய கத்திரிக்காய், மேபி அது ஹைப்ரிடாக கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெருசாக இருந்தது. அதை பார்த்தோன்னா எனக்கு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சு. மோஸ்ட்டாக நான் சாப்பிட மாட்டேன், ஒரு மாதிரி அது அரிக்கும் உடம்புலாம். சரி இருந்தாலும் இப்போ நான் சமைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி சமைச்சா நிறைய பேர் சாப்பிட்ருவாங்க. அது இப்படிதான் குழம்போடு சேர்த்து மெரிச்சாகிடும் இது. அதனால் அந்த மாதிரி சமைக்கலாம். நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சமைச்சு சாப்பிடலான்னு தோணிச்சு திடீர்னு, அதனால் வாங்கிட்டோம். அதுமா இப்போ இந்த ரெண்டு கத்திரிக்காய் மட்டுமே 1/2 கிலோ நிற்குது. அந்தளவுக்கு பெரிய கத்திரிக்காய். இன்னைக்கு டே 5. ஆக்சுவலாக 2 லோடு சொல்லியிருக்காங்க. சாரி 2 வண்டிக்கு ஒன்றா லோடு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடிக்கு. ஆனால் அது கன்ஃபார்ம் கிடையாது. நேற்றுலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, லோடு இருக்குன்னு. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம்தான். கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 வண்டி ஒன்றா லோடு ஏற்றிடலாம். தூத்துக்குடிக்கு நான் என்ன மெட்டீரியல் எவ்வளோ வாடகை எதுவுமே சொல்லலை. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், அவ்வளோதான் பதில். ஸோ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்தது, அதாவது ஆல் ஓவராக இருந்த ஒரு வண்டி இப்போ நேற்று கிளம்பிடுச்சு, ஹைதராபாடு கிளம்பிடுச்சு. இப்போ அடுத்த வண்டினா நம்ம வண்டி தான். இல்லை தமிழ்நாடு வண்டியில் அது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு வண்டி அப்படின்ற கணக்கு இருக்குது. இன்னொரு குடும்பம் தெரியுமா, இன்றைக்கி ஒரு புது வண்டி வந்துருக்கு, தமிழ்நாடு வண்டி. ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸ்க்கு தமிழ்நாடு வண்டியே வராதான், ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு. அதுதான் ஹைலைட்டு. எல்லோரும் வந்துட்டோம், பட் லோடு தான் எங்கே இருக்குன்னு தெரியல. நேற்று ஈவினிங் ஆஃபீஸ்காரங்கிட்ட கேட்டால் மார்ச் எண்டு, மந்த் எண்டு, ஸோ டவுட் தான், வெயிட் பண்ணு, நான் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று ஏப்ரல் 1 தெரியல. கடல் மேலே பாரத்தை போட்டு அடுப்பு மேலே பொருளை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிரித்து எடுத்துக்கலாம். சாரி, ஆல்ரெடி கொஞ்சம் பிரிச்சுட்டேன், மறுபடியும் பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, கடுகு எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி கலவையாக பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து பிரித்து எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சோம்பு போட்டுக்கலாம். கடுகு ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் கம்மியாகவே போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய போட்டுக்கங்க. ரெண்டு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிப்பேன். ஸோ இந்த டைமில் ஒரு 6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கத்திரிக்காய் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக ஒரு 3 பழம், சின்ன பழமாக 3 வச்சுருக்கேன். இப்போ பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஒரு ஃபுட் சேனலே ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த டைமில் அந்த பூண்டை போட்டுப்போம். அது ஏன் ஃபஸ்ட்டே போடல அப்படின்னா அது பொரிஞ்சிடும். ஸோ பூண்டோட ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால் இப்போ பூண்டை போட்டுப்போம்.
ஸோ இது ரெடியானதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கின உடனே இந்த காயை போட்டுட்டு மசாலா போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம தண்ணி, அதாவது நீங்கள் தொக்கு மாதிரி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மாதிரி பண்ணி போகிறீங்கன்னா குழம்பா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஃபைனலி ரெடி. ஸோ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு இறக்கிங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு ஒரு பக்கம் முடிஞ்சு, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலைல ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டீ. ஏன்னா கடை அங்கே மூடி இருக்குது, கடை மூடி இருக்கு. அதனால் நாங்களே போட்டு குடிங்க. வேறு பனி இன்றைக்கி என்னன்னு தெரில, இந்த சம்மர் டைமில் பனி அதிகமாக இருக்குது நைட் நேரத்தில். அதனால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ டீயை போட்டு குடிச்சிடும். டீயை போட்டாச்சு. ஸோ காலையில் ஆல்ரெடி நைட்டே செஞ்ச சாப்பாடு இருக்குது. இப்போ குழம்பு மட்டும் வச்சாச்சா, டீ முடிஞ்சா சாப்பிட்டு ஜம்முன்னு போய் ஆஃபீஸில் உட்கார போகிறோம். அந்த தூத்துக்குடியோட என்னன்றது தட்டி தூக்கணும், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே சொன்ன மாட்டீங்க, குளிருக்கு தேங்காய் எண்ணெய் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது. இப்போ வெயில் பட்டனால ஓரளவுக்கு உருகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படியே கட்டி ஆகி போயிடுச்சு. நம்ம லோஷன், பாடி லோஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி, ஓகே, டீ சூடாகுது, டீ குடிப்போம். எங்கள் 2 நாளோட பொழுதுபோக்கு இந்த கேம் தான். 3 பேர் டீம் நாங்கள். சரி, தனித்தனியாக இதுதான் எங்களோட ப்ளே. இப்போ நாங்கள் விளாண்டது இல்லாமல் இங்கே இருக்கவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி ஆஃபீஸில் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேறு பொழுதுபோக்கு இல்லைல்ல. மலையா 3க்குண்ணா மலை. மலை பக்கத்தில். சரி விடு, போடு ஒன்றை போட்டு மழை போட்டு ராहुल பயங்கரமாக போடுறாரு. गाड़ी तो गई चली और दूसरी गाड़ी आ रही है एकदम वहाँ से चली हुई है. ஸோ நாங்கள் கூட இங்கே ஒரு பொட்டி கடைக்கங்களை அனுப்பி விட போகிறாரு போல் அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கால்வாசியாக இருக்குது. உள்ள இந்த பக்கம் ப்ரொவிஷன், இந்த பக்கம் மார்க்கெட்டு. முதல்ல அரிசி வாங்கணும், அரிசி அப்புறம் காய்கறி எல்லாமே இங்கே வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க எங்கே வெளியே போயிருக்காங்க, எங்களை கூப்பிட்டு வந்துட்டு அவர் எங்கேயும் வெளியே போயிட்டாரு. ஸோ நம்ம இங்கே அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியது தான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், இந்த ஊரில் இப்படி ஒரு மார்க்கெட்டா அப்படின்ற மாதிரி. ஐ எம் இம்ப்ரெசிவ். அதே டிவிஷனாக இருக்குது. பழம், காய்கறி, மளிகை ஜாமான் அப்படி எல்லாமே பிரித்து தனித்தனியாக வச்சு வச்சுருக்காங்க. போயிட்டே இருக்கிறாங்க, நிற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இங்கே ஆட்டா 1 கிலோ பாக்கெட்லாம் கிடைக்காது. அதாவது கோதுமை 1 கிலோ பாக்கெட்லாம் கிடைக்காது. மேக்ஸிமம் 5 கிலோ 10 கிலோ அப்படி தான் நாங்கள் வாங்கியிருக்க பொருள். அது இதில் எதுவுமே எழுதில்லை. இந்த ஒரு கவர் மட்டும் தான் எழுது, இந்த அரிசி கவர் மட்டும் தான் எழுது. மிச்சம் அண்ணன் தான் மொத்தமாக வாங்கிட்டாரு. தமிழ்நாடு போகிற வரைக்கும் ஒரு இதுதான் வச்சு சமைக்க போகிறாராமா. தமிழ்நாடு போகிற வரைக்கும் இல்லை, இங்கிருந்து கிளம்புற வரைக்கும். ஆனால் இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரில. அதனால் மொத்தமாக இங்கே கடையை வாங்கியாச்சு. அப்புறம் போயிட்டு பார்த்தீங்களா, முருங்காய் வாங்கியிருக்கேன். முருங்காய் சாம்பார், நாளைக்கு சாம்பார். ஒரு நாள் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இங்கே உட்காந்துருக்கிறது ஹெல்த்தியாக சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். நான் போட்டிருக்க பிளான் அதுதான். ஸோ நாம் இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபரீதாபாத் ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லோடு ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்திருக்கு. இதுதான் இது அந்த ஆஃபீஸ். அதாவது நம்மளை கடை கூட்டுறேன்னு சொன்னாங்கல்ல, ஸோ இங்கே கீழே இப்போ குடோனா யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆஃபீஸை. இதுதான் நம்ம ஆஃபீஸோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் வரணும். இப்படி வந்து அதாவது அந்த ரோட்டில் வந்து அந்த பாலம் வருது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து இப்படி வந்து தான் வரணும் ஆஃபீஸ்க்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய ஆஃபீஸு. இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் பழைய ஆஃபீஸு. இப்போ நம்ம ஆஃபீஸ் தான் மாற்றிட்டாங்க. அதாவது இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணலனாலும் இதை குடோனாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இதை சும்மா டெம்பரரியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பழைய ஆஃபீஸ். ஸோ இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரீதாபாத் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது.
ஸோ இங்கே வண்டி வேலையும் பார்த்துக்கிறாங்க. இன்கேஸ் யாராவது வண்டி வேலையை தான் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நான் லொக்கேஷன் வேணால் கீழே பின் பண்ணுறேன். ரொம்ப பாருங்க, ஆஃபீஸ்க்காரர் ஒரு ரூமில் தான் படுத்துட்ருக்காரு.